ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தோசை மாவு இல்லாட்டி நைட்டு டின்னருக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு யோசனையாக கோதுமை மாவு வச்சு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. வாங்க நினச்ச உடனேவே ஈஸியாக செய்யலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ராவும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ செய்யறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே மதியம் வடித்த சாதம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/4 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க. தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் மாவை தண்ணியான பதத்துக்கே கலந்துக்கங்க. இதை நம்ம ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுறதுனால இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க. சமையல் சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா இன்ஸ்டன்ட் கோதுமை ஆப்பம் ரெடி. பாருங்கள், இப்போ நல்லா கலந்துட்டு இதை ஊற வைக்காமலே சட்டுனே ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கங்க. இது மாதிரி துணியால் தொடச்சிட்டு நல்லா சூடானதும் இதில் 1 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கங்க. மாவை தீத்த வேண்டியதில்லை. ஊற்றும் போதே நல்லா பபுள்ஸாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக சுற்றிரும் எண்ணெய் விட்டு அப்படியே மூடி வச்சு எடுத்துடலாம். ஒரு 30 செகண்ட் வச்சிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து சுட சுட பரிமாறலாம். இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பஞ்சு மாதிரி சாஃப்டான சூப்பரான அப்பம் ரெடியாக எடுத்துங்க. இதை அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். எளிமையாக நைட்டு டின்னருக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக நல்ல சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.